very happy birthday. Happy birthday தலைவா. Happy birthday தலைவா. Happy birthday தலைவா. தலைவா happy birthday தலைவா. Wishing தலைவர் a very 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 happy birthday. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களை வாழ்த்த வயதில்லை மனைவி. ரிலீஸ் ஆயிருக்கு அவரோட கிட்டத்தட்ட 75 பிறந்தநாள். எப்படி பாக்குறீங்க? நான் 12th படிக்கும்போது பார்த்தேன். இப்போ வந்து ஆஃப்டர் 40 வயசுல திருப்பி பாக்குறேன். அதே எக்ஸைட்மெண்ட். பஸ் அவரோட 75 வயசு அதை எப்படி விஷ் பண்ணுவாங்க? 75 வயசுலாம் நாங்க பார்க்கல. எப்போதான் அவர் நடிச்சிட்டு இருக்கணும் நாங்க பாத்துட்டு இருக்கோம். உள்ள போய் என்ஜாய் பண்ண எப்படி இருக்கிறது பாருங்க. பழைய படம் டிடிஎஸ் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் பாக்குறது எக்ஸைட்மெண்டா இருக்கு. அதான் நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்த்தேன், இப்போ அடுத்தது பாக்குறேன். தலைவர் விஷயம் ஹாப்பி பர்த்டே தலைவர். நான் பிறந்த வருஷத்துல அந்த படம் வந்துச்சு 1999. 25 வருஷம் கழிச்சு நான் அந்த படத்தை இப்போ பார்க்குறேன். எத்தனை தடவை பார்த்தாலும் இந்த படம் சலிக்கவே சலிக்காது. அது 100% உண்மை தான். இன்னைக்கு பிறந்தநாள் அன்னைக்கு ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ரிவ்யூவா இந்த படத்தை வந்து தலைவர் எல்லாரும் வந்து பண்ணியிருக்காரு. மோஸ்ட்லி வந்து ரீரிலீஸ் அப்படின்னாலே வந்து தலைவர் படம் அப்படின்னா ஒன்று படையப்பா, பாஷா, முத்து இந்த மாதிரி படம். அது வந்து 50 வருஷம் ஆயிடுச்சு சினிமாவுக்கு வந்து 50 வருஷம். இந்த 50 வருஷத்துல இது வந்து ஒரு இந்த படம் அவர் பண்ணும்போது 25வது வருஷத்துல இந்த படம் வந்துச்சு. இப்போ 50வது வருஷம். ஒரே வார்த்தை சொல்லணும் அப்படின்னா தலைவா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, சந்தோஷமா இருங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களை வாழ்த்த வயதில்லை மனைவி. ஹாப்பி பர்த்டே தலைவா. நல்லா இருங்க, ஹாப்பியா இருங்க, கீப் என்டர்டெய்னிங் அஸ். படையப்பா மாதிரி இன்னும் நிறைய ரீரிலீஸ்க்கு நாங்க வெயிட் பண்றோம். தலைவர் வந்தாலே போதும், படையப்பா தான் வரணும்னு இல்லை, எது வந்தாலுமே என்ஜாய் பண்ணுவோம். படையப்பா ரிலீஸ் ஆயிருக்கு, நீங்க தியேட்டர்ல பாத்துருக்கீங்களா? எனக்கு அப்போ ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும். அப்போ பார்த்ததே இருக்காது, மெமரி இருக்காது. பட் ஸ்டில் எப்படி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க? எப்பயுமே ஒண்ணுதான், தலைவரை பார்த்தா போதும், தலைவர் வந்தா போதும். அதுவும் படையப்பா மாதிரி வரும்போது இன்னும் பயங்கரமா இருக்கும். ஹாப்பி பர்த்டே தலைவா, கீப் என்டர்டெய்னிங் அஸ். Wishing தலைவர் a very 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 happy birthday. உங்களோட ரொம்ப ரொம்ப நிறைய ஃபேன்ஸ், நானும் ஒரு குட்டி ஃபேன். ஸோ wishing you a very happy birthday. இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தோட பயங்கர படம் நிறைய கொடுத்துட்டு நீங்க சூப்பரா இருக்கணும். நான் வந்து கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். ஆமா, நான் முன்னாடி பாத்திருக்கேன் படையப்பா. பட் ஆனா தியேட்டர்ல போய் பார்த்தேனா இல்ல எங்க பார்த்தேன்னா ஞாபகம் இல்ல, ரொம்ப குட்டியா இருந்தேன் அப்போ. சோ இப்போ வந்து ரொம்ப நல்ல கான்சியஸ்னஸோட நிறைய டைலாக்ஸ் எல்லாம் வந்து பைஹார்ட் எல்லாம் பண்ணிட்டு நாங்க வந்து அந்த ஸ்டெப் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கோம். சோ really looking forward to this. ஆமா, இட்ஸ் டெஃபினெட்லி a milestone. தலைவர்னா படையப்பா டெஃபினட்டா வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கும். சோ யா, அது மாதிரிலாம் அவரை நினைச்சு போடல. பட் ஆனா வந்து நீங்க சொல்லும் போது எனக்கு ஹாப்பியா இருக்கு. எனக்கு அவரோட ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். the way he talks in interviews ரொம்ப ஒரு பர்சனலா ரொம்ப யதார்த்தமா அவர் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ எஸ், ரஜினி சார் மாதிரி ஐ டோன்ட் திங்க் சோ. ரஜினி தான். தலைவர் very very happy birthday. So excited, so happy to be here. I have come with a bunch of my close friends. So fun பண்ண போறோம். தலைவருக்கு ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது. இன்னைக்குமே அவர் தான் நிரந்தரம். 50 வருஷமா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில இன்னும் ஹீரோவாகவும் அந்த மாஸ் வச்சுக்கிட்டு இருக்க ஒரே ஹீரோ இந்தியாவிலேயே யாரும் கிடையாது. அவரு பிறந்து ரஜினியா வாழ்ந்து ரஜினியாவே இருக்காரு. இன்னொன்னு ரஜினி இனி வரவே மாட்டாங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நான் தான் சூப்பர் ஸ்டாரு, இவருன்னு. சூப்பர் ஸ்டாருக்கு ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது. ரஜினி தான். தேங்க்யூ. நான் வந்து 24 வயசுல பார்த்தேன் படையப்பா படம். 99ல வந்தது நினைக்கிறேன். அப்போ ரொம்ப எக்ஸைட்டா எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடுங்களா போனோம். திருப்பி இன்னும் 25 வருஷம் பொறுத்து பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. இப்ப என் சன்னோட வந்திருக்கேன். அப்ப எனக்கு கல்யாணம் ஆகல. திருப்பி என் சன்னும் பயங்கர ரஜினி ஃபேனு. பாருங்க, அவர் ரஜினி டிஷர்ட் தான் போட்டிருக்காரு. இஸ் ஆல்சோ ரஜினி ஃபேன். இந்த படம் நான் வந்து எங்க அப்பா ரஜினி ஃபேனால கம்ப்யூட்டர்ல வச்சிருந்தாரு ரொம்ப நாளா. பேக் டு பேக் பார்த்துருந்தேன். 26 இயர்ஸ் ஆகுது. திருப்பி வந்துட்டு இந்த படம் பார்க்கும்போது அதே 75 இயர்ஸ் ஒரு மேன் வந்து ஸ்கிரீனை கில் பண்றாரு. ஸோ இந்த படம் ரீலி எவ்வளோ ஆச்சு ரஜினி சார். இந்த படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அப்போ பார்க்கும்போது 8 வயசு, இப்போ எனக்கு 22 வயசு. இன்னமும் ரஜினி சார் தான் இருக்கார் சூப்பர் ஸ்டார். ஸோ அவர் ஃபேனா இருக்க ரொம்ப பெருமையா இருக்கு. ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார். தேங்க்யூ.